ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் கொல்கத்தா ரேப் கேஸை சுவோ மோட்டோவாக சுப்ரீம் கோர்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் நேற்று என்னெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். கேஸை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே மேஜர் மதன்குமாரில் ஆரம்பித்து மதன் கௌரி வரைக்கும் நிறைய பேர் பேசிட்டாங்க. இது வரைக்கும் அதில் என்னெல்லாம் அரெஸ்ட் ஆச்சு, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, இது எல்லாமே சோஷியல் மீடியா நிறைய பேசிட்டாங்க. பட் கோர்ட்டோட பார்வையில் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி மட்டும் தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கோர்ட் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது தான். இதில் நிறைய அட்வொகேட்ஸ் இருந்தாங்க. பட் அதை தாண்டி 2 பேர் மேஜராக ஆர்கியூமெண்ட் வச்சுருந்தாங்க. ஒன்று துஷர் மேத்தா, இன்னொன்று கபில் சிபல் வெஸ்ட் பெங்கால் சைடில் ஆஜராகிறார். ஃபர்ஸ்ட் அதில் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேள்வி என்னென்னா, விக்டிமோட இமேஜஸையோ ஃபோட்டோஸையோ இதெல்லாம் யார் வெளியே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட், தட் இஸ் கபில் சிபல் சைட்லேருந்து அவர் வெஸ்ட் பெங்கால் சைடாக ஆஜராக இருந்தார். அவர் சொன்ன ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எஃப்ஐஆர் 50 எஃப்ஐஆர் இது ரிலேட்டடாக நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபலை பற்றி கேட்டார். அதாவது பிரின்சிபல் எப்படி இந்த சூசைடுன்னு சொல்லுவாருன்னா இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆப்போசிட் கவுன்சில். அதை தாண்டி அடுத்த கேள்வி, பேரண்ட்ஸ்க்கு ஏன் அந்த பாடி காட்டலை அப்படின்ற கேள்வியும் இட்ஸ் இன்கரெக்ட், அது தப்பான இது அப்படின்னு சொல்லி அவரோட சைடு ஆர்கியூமெண்ட். அதுக்கப்புறம் ஓகே எஃப்ஐஆர் எப்போ போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஐஆர் 11:45க்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மிட்நைட் 11:45. அந்த பொண்ணு இறந்ததா தெரிய வந்தது மார்னிங் 4:45. பட் ரிப்போர்ட் கிடைச்சி இவங்க எஃப்ஐஆர் போட்டது பார்த்தீங்கன்னா நைட்டு 11:45. ஸோ அப்போ போஸ்ட்மார்டம் எப்போ பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது 1:45லேருந்து 4 o'clock வரைக்கும் போஸ்ட்மார்டம், 45லேருந்து 4 o'clock வரைக்கும் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு அப்போ தெரிஞ்சிருக்கும் அது ரேப் அண்ட் மர்டர் அப்படின்றது தெரிஞ்சு ஏன் இம்மீடியட்டாக எஃப்ஐஆர் போடலை. ஓகே பாடியை பேரண்ட்ஸ் கிட்ட எப்போ ஒப்படைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க 8 o'clock ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அப்போ 8 o'clock ஒப்படைச்சு அதுக்கப்புறம் 11:45க்கு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைனன் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைனன் விக்டிமோட அப்பா அண்ட் வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொன்னாங்க. யார் தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா அதை தான் எடுத்துக்கிட்டோம். அதாவது 11:45க்கு தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணியிருக்கோங்க அப்படின்றத அங்கே அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கேட்ட கேள்வி, பிரின்சிபலோட வேலை என்ன, பிரின்சிபலை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிள் அண்ட் கூல் ஆன்சர். அவர் வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. சரி அட்லீஸ்ட் அவரோட கான்டாக்ட்லையாவது ஸ்க்ரூட்டினி வச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் நோ ரிப்ளை. அதுக்கப்புறம் ஓகே அந்த கேர்ள் இறந்துட்டாங்க. டாக்டர் இறந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு மர்டர் ஸ்பாட்டாக இருக்கும்போது போலீஸோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது போலீஸோட டியூட்டி. நீங்கள் அதை பண்ணாமல் ஏன் மாப்ஸ் உள்ள வந்தாங்க வித் ஹாக்கி ஸ்டிக்ஸ், லத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ துஷர் மேத்தா என்ன கேட்டார் அப்படின்னா, ஒரு 500 people ஒரு இடத்துல ஒரு ஆடிட்டோரியமில் ஆஜராகிறாங்க அப்படின்னாலே அதுக்கு வித்தவுட் கன்சர்ன் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இதில் 7000 பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும் போது இது ஆல்ரெடி எல்லாம் காமன் இன்டென்ஷனோட எல்லாம் ஆல்ரெடி டிசிஷன்லாம் எடுத்துட்டு இட்ஸ் வெல் ஆர்கனைஸ்டு மாப் அப்படின்னு சொல்லி அவரோட ஆர்குமெண்ட் இருந்தது. ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கேஸை பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுத்துட்டாங்க. சிபிஐக்கு கொடுத்து Thursday மார்னிங் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது கீழே அதை நான் டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதை தாண்டி இந்த கேஸில் முக்கியமாக அவங்க கேட்ட கேள்வி 3 கேள்வி. அந்த 3 கேள்விக்கும் ஆப்போசிட் கவுன்சில் கிட்டேருந்து வந்த ஆன்சர் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். கோர்ட் அதை ஏற்றுக்கல. டிலே எஃப்ஐஆர், அன்நேச்சுரல் டெத்துன்னு இவங்க பண்ணது. அதுக்கப்புறம் 1:30லேருந்து 4 o'clock வரைக்கும், 1:45லேருந்து 4 o'clock வரைக்கும் பண்ண போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அட்டாப்சி பண்ணி எல்லாம் பண்ணி ரேப்புன்னு ப்ரூவ் ஆகியும் அதுக்கப்புறம் உடனே எஃப்ஐஆர் போடல. ஏன் உடனே எஃப்ஐஆர் போடலை அப்படின்றது எல்லாமே கேட்ட கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து. இப்போ சிபிஐ என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம Thursday அன்னைக்கு பார்ப்போம். அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட சைடு இன்வெஸ்டிகேஷனை எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் இனிமே தான் நம்ம பார்க்குறோம். பட் Thursday மார்னிங் சிபிஐ அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் டெசிஷன். தேங்க்யூ.